திருநீறு வைப்பதில் கூட இவ்வளவு அர்த்தங்கள் ஒளிந்திருக்கே. ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு பலன். ஆக 5 விரலுக்குள் இவ்வளவு சூட்சமமா? திருநீர் பூசுவது நம் வாழ்க்கையில் எளிமையான ஆன்மீக செயலாக தெரிந்தாலும் அதன் பின்னணி மிக சிறப்பு வாய்ந்தது. நம் முன்னோர்கள் இதை வெறும் வழிபாட்டு செயல் என்ற ரீதியில் அல்லாமல் பலன்களை சுமக்கும் ஒரு ஆன்மீக முறையாகவே பின்பற்றி வந்துள்ளனர். திருநீரை எந்த விரலில் எடுத்து பூசுகிறோம் என்பதை பொறுத்து வாழ்க்கையில் கிடைக்கும் பலன்கள் வேறுபடுகின்றன என்பது ஆச்சரியமாகவே உள்ளது. நடுவிரல் என்பது மன அமைதியை சுட்டிக்காட்டும் விரல். இதன் மூலம் திருநீரை எடுத்து பூசும்போது நம்முள் இருக்கும் பதட்டம், கவலை, கோபம், மன அமைதி இல்லாத தன்மை போன்றவை நீங்கி மனதில் ஒரு சாந்தியும் நிம்மதியும் நிறைந்துவிடும். இளையவர் முதல் முதியோர் வரை அனைவரும் இதை செய்வது நல்லது என்று கூறப்படுகிறது. சுண்டு விரல் மனிதர்களின் ஆற்றலை பிரதிபலிக்கிறது. கிரக தோஷங்கள், வீட்டில் தடுக்கப்பட்ட நன்மைகள், வேலைவாய்ப்பில் ஏற்படும் தடைகள் போன்றவை நீங்க இந்த விரலில் திருநீர் எடுத்து பூசுவது சிறந்தது. செவ்வாய், சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களின் பாதிப்புகளையும் சமநிலைப்படுத்தும் தன்மை இதில் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஆள்காட்டு விரல் வாழ்க்கையில் செல்வ சுமைகளை குறிக்கிறது. இந்த விரலில் திருநீர் பூசுவது பொருளாதார வளர்ச்சி, செல்வ வளம், பிள்ளை பெருக்கம், குடும்பத்தில் சந்தோஷம் போன்றவற்றை அதிகரிக்கும். நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மை மதித்து அணுகும் நிலையை உருவாக்கும் ஆற்றல் இதில் உள்ளது. மோதிர விரல் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் சக்தியை கொண்டதாக கருதப்படுகிறது. இந்த விரலில் பூசுவதன் மூலம் கணவன் மனைவி உறவு சிறப்பாகும். குடும்ப உறவுகளில் ஏற்படும் மன உறுத்தல்கள் நீங்கி மகிழ்ச்சி நிறமும் என்று சொல்லப்படுகிறது. மோதிர விரல் மற்றும் கடைசி விரல் இரண்டையும் சேர்த்து பூசுவது வாழ்க்கையில் வெற்றியை அதிகரிக்க வைக்கும். தொடர்ச்சியான முயற்சிகளிலும் தோல்வியை சந்திக்கும் நபர்கள் இந்த முறையை பின்பற்றினால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். முயற்சிகளில் தடைகள் நீங்கி பலன் தரும் சக்தி இதில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு சிறிய திருநீர் தருவதிலும் இவ்வளவு அர்த்தங்கள் இருப்பதை அறிந்து செய்வது நம் வாழ்க்கையை மேலும் சிறப்பாக்கும். தாய்மரபின் இந்த மூலியத்தை உணர்ந்து ஒவ்வொரு செயலையும் மனமுவந்து செய்தால் நம் வாழ்வும் பூரணமாகும். உலகில் எதையும் இலகுவாகவே பார்க்கும் பழக்கம்தான் மனிதர்களுக்கு அதிகம். ஆனால் அந்த எளிமையின் பின்னணி என்ன என்பதை அறிந்தால் அந்த செயல் மேலானதாக மாற்றமாகும். திருநீறு தடவுவது எளிதான செயல்தான் என்றே நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த சிறிய செயலுக்கு பின்னால் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஆன்மீக ரகசியங்கள் இருக்கின்றன என்பதை பலர் உணர்வதில்லை. முன்னோர் ஏற்படுத்திய இந்த பாரம்பரிய வழிமுறையை வழக்கம் என மட்டும் பார்க்காமல் அதன் சிறப்பையும் அதன் மூலம் நம் வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல விளைவுகளையும் நாம் உணர்ந்து செய்வது மிகவும் முக்கியம். இன்று பக்தி வழிபாடுகள் சுண்டு விரலோடு முடிந்து விடுகிறது. ஆனால் உண்மையில் எல்லா விரல்களுக்கும் தனித்தனி சக்தி இருக்கின்றது. மன அமைதி முதல் பொருளாதார வளம், குடும்ப அமைதி முதல் வெற்றி சுழற்சி வரை இவை எல்லாமே இதில் ஒளிந்திருக்கிறது. தினமும் அர்ச்சனை செய்யும் நேரத்தில் நாம் இந்த புரிதலோடு திருநீறு தடவினால் நம் மனதில் ஏற்படும் நிலைத்த நம்பிக்கையை நம் வாழ்வில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆன்மீகத்தில் இருந்து மனித உறவுகள் வரை வலிமை பெறும் இந்த செயலின் அர்த்தங்களை உணர்ந்து நாம் செய்யும் போது அது வெறும் வழிபாடல்ல, வாழ்வின் வெற்றிக்கான திறவுகோல் என திகழும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.